இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா. பாடுங்கடா மச்சான் பாடுங்கடா, பாவாட பின்னாலதான் ஓடுங்கடா. குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்த பொண்ணுதான், மத்த பொண்ணு எல்லாம் எங்க மாமன் பொண்ணுதான். கை தட்டி கூப்பிடுத ரெண்டு கண்ணுதான். ஏண்டான்னு கேட்க கேட்க வேண்டான்னு சொல்ல சொல்ல யாருமே இல்லை. இவங்க இப்படி ஆடி கூத்தடிச்சு தர்சனை டயர்டாக்கிடுவாங்க. திடீர்னு நம்ம கிளம்புற மாதிரி இருந்தால் அவன் தெளிவாக இருக்கணும். சக்தி விட்டு கூப்பிட சொல்லுங்க. சக்தி, நீ தர்சனை எப்படியா அழைச்சி தர சொல்ற? ஆமாம், நாத்தனா சிங்கிள் டீ ஆத்துனா, ஓடு போட்ட கிளாஸ்ல எனக்கு ஊத்துனா. தஞ்சாவூர் கச்சேரி தப்பாட்ட ஒய்யாரி, கல்யாணம் பண்ணிக்கனு தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சுக்கிட்டு. டேய் எந்திரா, போய் ரெஸ்ட் எடுப்போ. எந்திரு. ஹலோ மாமா, நாங்க மாப்பிள்ளை தோழர்கள். நாங்க இங்க என்ன செய்யணும்னு பாத்துக்கிறோம். நீங்க போய் அக்காக்களோட சேர்ந்து ஆணி வேறா நெல்லுங்க. ஆமா, உங்க இல்லத்தரசி இன்னும் வந்து சேரலையா? தாரு, அனாவசியமா அவங்க கிட்ட பேசுற மாதிரி கோமலைத்தனமா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான்னு வையே, செவிலே ஒரே அப்பதான் காது கேட்க போயிடும். பாத்துக்க. டேய் தர்ஷா, வாடா. இங்க கத்திட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? நீ எதுக்கு இங்க வந்து பம்பு இழுத்துட்டு இருக்க? ஹலோ ஹலோ, அந்த சண்டை எப்பவும் நடக்கிறது தான். அதை விடுங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? ஹெல்ப் 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 வேணுமா? உனக்கு என்னடா பிரச்சனை? மௌனம் சம்மதம். போக போக முன்னேற்றம் வரும். காதல் வளர்த்தேன். அண்ணன் உன்னை உள்ள விட்டுன்றதுக்கா நீ என்ன வேணாலும் பேசிட்டே இருப்பியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? பேசாம நில்றாங்க. டேய் நீ போடா போடா. அப்பா பாரு உரண்டு எழுதுக்கிட்டு. சேர்ந்து ஒரு டான்ஸ் போடுவோம் வாயா. ஜனனி சொல்லு, என்னாச்சு? கிளம்பிட்டியா? இல்ல சக்தி, இங்க சூழ்நிலை கொஞ்சம் மோசமா இருக்கு. சுத்தி ஆளுங்க இருக்காங்க. உங்க அண்ணன் அனுப்புன ஆளுங்க மாதிரி தான் தெரியுது. அவருக்கு எப்படி நீங்க இருக்கிற இடம் தெரியும்? என்ன ஃபாலோ பண்ணி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தோ உள்ள வந்து எப்போ அட்டாக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்ப நான் உடனே கிளம்பி வரேன். நீ எங்க இருக்க? இல்ல இல்ல இல்ல, வேணாம் சக்தி. வேணானா? இப்போ நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேள. அங்க எப்படியும் நாங்க வந்து சேர்ந்துருவோம். ஒருவேளை எங்களால வந்து சேர முடியலன்னா நீ ஒரு விஷயம் செய்யணும். என்ன செய்யணும்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தர்ஷன மண்டபத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துரு. தர்ஷன் பார்கவிக்காக தான் காத்துட்டு இருக்கான். ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா கூட தர்ஷனுக்கும் அன்புக்கரசிக்கு மட்டும் கல்யாணம் நடந்துடக்கூடாது. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஜனனி, என்ன பேசுற நீ? ஆபத்துங்கிற, சரியான நேரத்துல வர முடியாதுங்கிற. நான் வரேன்னு சொன்னாலும் நீ வேண்டாங்கிற. அண்ணி தாங்க இருக்காங்களா, அவங்க பாத்துப்பாங்க. நான் இப்ப கிளம்பி வரேன். ஐயோ, அதுக்கான நேரம் இது இல்ல சக்தி. நீ அங்கிருந்து வர வேணாம். அவங்களோட மூவ நம்ம கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போதைக்கு நமக்கு அட்வான்டேஜ். இப்போ நீ வந்தன்னு வையே, அங்கேயும் ஊ மூலமா விஷயம் தெரிஞ்சிரும். இவங்களும் அலர்ட் ஆயிருவாங்க. இங்க பாரு, நாங்க எப்படியும் வந்துருவோம் சக்தி. நீ தர்ஷனை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. நான் இங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் கால் பண்றேன். ஒருவேளை நாங்க அங்க வரதுக்கு டிலே ஆச்சுன்னா யாருக்கும் தெரியாம தர்ஷனை அங்கிருந்து பத்திரமா கூட்டிட்டு வெளியே வந்துரு. ஜனனி சொல்லு சக்தி. பத்திரமா இரு ஜனனி. சரி, நான் உனக்கு கால் பண்றேன்.
என்னக்கா சொல்றீங்க? நிஜமாவே தர்சனம் கூப்பிட்டு ஓட போறோமா? ஆமாம், அவங்க எப்படி வந்து சேர்ந்துருவாளாம். அவங்க இங்கே வந்து சேர்றதுல பிரச்சனை ஆச்சுன்னா நம்மளை தர்சனையை கூப்பிட்டு கிளம்ப சொல்லிட்டா. சுத்தம். அவனை கூப்பிட்டு 2 நிமிஷம் பேசணும்னாலே கை காலம் வலுவெடுத்து போகுது. இதில் அவனை கூப்பிட்டு ஓடணும்னா அவ்வளோதான், நாக்கு தள்ளிரும். என்னக்கா சொல்கிறீங்க? எனக்கு இப்பயே நடுங்குது. அந்த நடுக்கத்தோடு அப்படியே நடுங்கிக்கிட்டே போய் தர்சன்கிட்ட சொல்லிடு விஷயத்த. அக்கா எப்படிக்கா? இந்த வரானே ஆளு. ஐயோ, இவன் சத்துக்கு இவன் வேற படுத்துறானே. அவிஞ்சு போன அரவிந்த் சாமி உயிரே அப்படின்னு பாடிக்கு வருது பாரு. அவனைய பயன்படுத்தி ஏதாவது பண்ண முடியுதான்னு பாரு. அவன்கிட்ட சொல்லி என்ன செய்ய முடியும்? நான் சத்திட்ட போய் நிக்கிறேன். அக்கா அக்கா இல்லைங்க. ஐயோ போயிட்டாங்களே. ஐயோ, இந்த கெட்டப்பு எனக்கு போட்டு விட்டு அக்கா எஸ்கேப் ஆயிடுச்சு. நான் தான் வெள்ளந்தியா மாட்டிக்கிட்டேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவனை வச்சு நான் எப்படி தர்சனம் கூப்பிடுறது? ஐயோ, கருமாந்திரம் வைக்கலாம் படுறானே. இவன்கிட்ட இப்படி சொல்லி அக்கா சொல்லிட்டேன் சக்தி. ஹலோ ஐஷு, உங்களுக்காக உதவி பண்ண நான் தயாராக இருக்கும்போது நீங்கள் ஏன் எதிரணி கூட கூட்டணி சேர்றீங்க? சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? சின்ன வயசுலேருந்தே எனக்கு சோஷியல் சர்வீஸ்னா ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்கள் உறுதியில் கூட சொல்லுங்க, நான் ஃபோனில் டிரான்ஸ்லேட் பண்ணி செஞ்சு முடிக்கிறேன். என்ன ஐஷு, உங்களுக்கு என் மனசு புரியலையா? புரியுது. வாவ், வாட் a வாய்ஸ். என்ன ஒரு காந்த குரல். ஆமா, நீங்க எப்படி தமிழ் பேசுறீங்க? சிஸ்டர் சிஸ்டர் டீச் மீ தமிழ். நிம்மளுக்காக கத்துக்கிட்டோம். நிம்பளுக்காக கத்துக்கிட்டேனா? ஓ, எனக்காக கத்துக்கிட்டீங்களா?